1960 இந்த திருச்சபையில இருக்காங்கல்ல அந்த மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த இடத்துல நிறைய வீடுகள் கட்டியிருக்காங்க. இந்த வீடுகள்ல ரொம்ப நாளா வந்து மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுவே காலப்போக்கில் என்ன ஆயிருக்குன்னா சில சட்ட சிக்கல்கள் எல்லாம் அந்த இடத்துல இருந்து மக்கள் எல்லாமே வெளியேறி இருக்காங்க. இப்படி வெளியேறதுக்கு அப்புறம் அந்த இடங்களை எல்லாமே வந்து பராமரித்துக்கு ஆள் இல்லாம அந்த இடத்துல ஃபுல்லா செடிகள்லாம் வளர்ந்து அந்த வீடு எல்லாமே வந்து பாடடைஞ்சிருக்கு. இதனால சில பேய் வதந்திகளும் இந்த இடத்துல பரவிட்டு இருக்குன்னு சொல்லலாம். 2015 இந்த டிமாண்டி காலனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் கூட வந்துச்சு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய அந்த பேய் பழி வாங்குற மாதிரி டிமாண்டி அந்த மாதிரி சில ஹிஸ்டரிஸ்லாம் வந்து காட்டியிருப்பாங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த டிமாண்டி வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எந்த விஷயத்துல இவர் வந்து ஒரு நல்ல ஒரு நன்கொடையாளர் அப்படின்னு கூட சொல்லலாம். 2026 அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற அந்த பாழஞ்ச இடத்தெல்லாம் இடிச்சு அந்த வீடுகள்லாம் இடிச்சு தரமட்டமாக்கி இது வந்து ஒரு சென்னையில ஒரு மோஸ்டான ஒரு மக்கள் நடமாடக்கூடிய ஒரு இடம்ன்றதுனால இந்த இடத்துல சில கட்டுமான பணிகளும் இப்ப நடைபெற்று வந்துட்டு இருக்கு. அது இல்லாம இந்த இடத்துல சில இருட்டான இடத்துல எல்லாத்துலயுமே இப்போ லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது வந்து நார்மலா வந்து பொதுமக்கள் வந்து நடமாடுறதுக்கான ஒரு நல்ல ஒரு இடமா கூட மாறி இருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம். கோலத்தில் இருக்கிற புகைப்பெற்ற இந்த அன்னை ஆரோக்கிய மாதா தேவாலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேவாலயமும் டிமாண்டியால தான் கட்டப்பட்டுச்சு ஒரு காலத்துல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல இவரோட பையனோட கல்லறையுமே இங்க இருக்கு. நீங்க போனீங்கன்னா மறக்காம பார்க்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.